ப்ரோ காஞ்சனா படத்துல இருந்து பீச்ல இருந்து தாலி எடுப்பாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி நீங்க பீச்ல தாலியை புதைச்சு வச்சுட்டு மறுநாள் இருக்குதாலும் போய் பாருங்க ப்ரோ, பாத்துடுவோம். எனக்கு மட்டும் இப்படி டிஃப்ரெண்டா டாஸ்க் கொடுக்குறீங்க, அந்த சீனை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தாலியை வேற எடுத்து பீச்சில் போச்சுட்டு வந்தா மறுநாள் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அது ஒரு சின்ன ப்ராடக்ட்னால அப்படியே போயிடும் நினைக்கிறேன். சரி நம்ம போயிட்டு தாலியை புதைச்சி வச்சுட்டு போவோம், வாங்க போலாம். நானும் ஃபர்ஸ்ட் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அண்ணன் கடைக்கு போயிட்டு தாலி செயின் கேட்டேன். அண்ணனும் பக்காவா தாலி கொடி செயினை ரெடி பண்ணி கொடுத்தாரு. நானும் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு போயிட்டேன். நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம், போயிட்டு தாலியை புதைச்சி வைப்போம், வாங்க போலாம். நிலா வெளிச்சத்தில் அப்படி தண்ணியில் விழுந்துட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்கு, கியூட்டா போயிட்டு இருக்கோம். பீச் உள்ள தான், ஆனால் ஒரு சைடில் பயமா இருக்கு. தாலி இதுல தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு சைடில் பக்குன்னு இருந்து நிறைய பேர் இருக்காங்க பீச்சில். இருந்தாலும் தாலி அந்த சென்டிமெண்ட்டாக பார்க்கும் போது இந்த பயமாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு வரோம்ல, இதெல்லாம் சாமி மாரி நம்மளுக்கு. நம்ம பீச்சில் புதைய இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ப்ராசஸ் ஆரம்பித்து டாஸ்க்கை முடிப்போம், வாங்க போகலாம். இந்த ஸ்பாட்டில் புதைப்போம், ஏன்னா இங்கே தான் பீச் பக்கத்தில் நிலா வெளிச்சம் செம்மையாக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. இங்கே புதைச்சிட்டு போவோம். ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தா இருக்குமானே தெரில, வாங்க புதைப்போம். மூணு, நாலு, 5, 6, 19, 20, 21. அந்த போட்லேருந்து இது வரைக்கும் 21 ஸ்டெப்பு. நம்ம இங்கே பள்ளத்தை நோண்டி இங்கே வச்சுட்டு போவோம். ஏன்னா அப்போ மறுநாள் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு கனவோட வந்து பார்க்க முடியும். வேற என்ன பொச்சு வச்சிட்டோன்னா அண்டே பிடிக்க முடியாத இடத்துல நம்ம இங்கே பொதிப்போம், வாங்க. தாலி வச்சிருவோம். அந்த படத்தில் ஜான்சி இப்படி கையை விட்டு இப்படி எடுப்பாங்க, அது பயமாக இருக்கும். இப்போ நம்ம தாலியை பொச்சு வைப்போம். ஒரு சில பயமாக தான் இருக்குது, நாளைக்கு இருக்குமா தான் தெரில. நம்ம பொச்சு வச்சுட்டு போவோம், வாங்க. நம்ம மணலை போட்டு மூடிட்டு கிளம்புவோம். நம்ம இங்கே புதைச்சாச்சு, போயிட்டு வந்து மறுநாள் காலையில் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் ஒரு சில பயமாக இருக்குது. இந்த படத்தில் தெரியும்ல, தாலி எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கே வந்துடும் தாலி, நம்ம எங்கே போனாலும் தாலி விடாது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு தாலி இருந்ததுன்னா ஏதாச்சும் கோயில் வண்டியில் தான் போடணும். நம்ம போடலாம், கோயில் வண்டியிலையும் போட முடியாது, கவரிங் இது, கோயிலில் தான் மாட்டி வைக்கணும். நம்ம போகலாம். நானும் மறுநாள் காலையில் கிளம்பி ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். பீச்சு தான் போயிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்ச தூரம் வண்டியில் வந்தோம், கொஞ்சம் சில பல காரணங்களால இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட போயிட்டு அந்த செயின் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இருக்காது, அநேகமாக வேற மார்க் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அது இருக்குமா இருக்காதான்னு தெரில. இந்த இடம் நான் தெரிதா இல்லையா, தெரி பத்தில் விஜய் வில்லனை கட்டி தண்ணி உள்ள இருக்க வரல, காவா உள்ள, அந்த இடம் தான் அது. நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம நேற்று பொச்சு வச்ச தாலி இருக்குமான்னு தெரில. கரெக்டாக நம்ம எங்கே பொச்சு வச்சோன்னா இந்த போஸ்ட் கம்பம் 89 போஸ்ட் கம்பம் எதிரில் 2 போட்டு இருக்கும். அது வந்து 2வது போட்டு. 2வது போட்லேருந்து 21 ஸ்டெப்பு வச்சோன்னா அந்த தாலியை பொச்சு வச்ச இடம் இருக்கும். நம்ம போயிட்டு பார்ப்போம், இருக்குமா தான் தெரில. சூரியன் நம்மளை சுட்டி எதிர்க்கிறாரு, பயங்கரமாக வெயில் அடிக்குது. இவ்வளோ வெயில் வரணும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஆனால் மழை கரெக்டாக உச்சி வெயிலுக்கு வந்துட்டோம். மணி 12 2 போட்டு இருக்கு. ஆனால் நம்ம வச்ச தாலி இருக்குமான்னு தெரில, வாங்க போய் பார்ப்போம். இந்த போட்லேருந்து 21 ஸ்டெப்பு தான் வைக்கணும். நம்ம வச்சு பார்ப்போம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு, வாங்க. 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 19, 20, 21 இருக்குமான்னு தெரில. எந்த இடம் வர தெரில. தாலி எங்கே போச்சுன்னு தெரில. அங்கங்கே பழத்தை நோண்டிட்டோம், அடிக்கல. எப்பயுமே நம்ம கரெக்டாக மார்க் வச்சுட்டு போனால் கரெக்டாக நோண்டி எடுத்துருவோம். இந்தாட்டி எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போச்சுன்னே தெரில, வாங்க தேடுவோம். இந்த பாருங்கள் எவ்வளோ பள்ளம் பாருங்கள். அந்த கட்டை கடிச்சிருச்சு.
நீ தஷ்டமான கட்டை ஐயோ 1.5 hour தேடி தான் இந்த கட்டை கட்டிக்குது. சாஃப்டாக இதெல்லாம் பொறிச்சு வச்ச இடம் தான். கையை உள்ளே விட்டு இதுதான்னு பார்க்குறேன். இருந்ததுன்னா பேய் இல்லை, இல்லைண்ணா பேய் இருக்கு. தாலி இங்கே தான் இருக்கு. காஞ்சனா படத்தில் வர மாரி பேய்லாம் இல்லை, தாலி இங்கே தான் இருக்கு. அதெல்லாம் சும்மா படம் தான். தாலி வந்து எதுக்கு பீச்சில் பொத்து வச்சா காஞ்சனா படம் ஒரு கதை, அதனால் அது நடக்குது. ரியல் லைஃப்லலாம் அதுமாதிரி நடக்காது. இந்த பாருங்கள் தாலி இருக்குது. நம்ம இதை போய்ட்டு ஏதாச்சும் கோயிலில் இல்லைனா வந்து ஏதாச்சும் மரத்தில் போட்டு போயிடுவோம். இது ஏன்னா அது புனிதமானது இது. ஏன்னா தாலியோட சென்டிமெண்ட்லாம் நிறைய. நம்ம இதை வந்து மிஸ்யூஸ்லாம் பண்ணக்கூடாது. எதிர்ப்பு கோயில்லையோ இல்லை ஏதாச்சும் வேறு எங்கன்னா வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து கடவுளாக கும்பிட்றாங்க தாலியை, நம்மளுக்கே தெரியும். வாங்க போகலாம். இதோ டாஸ்க் முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பை.